ஆன்மீகம் முத்தமிழில் இயற்தமிழ் 1. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும். 2. குண்டக்க மண்ட பேசுறது. 3. கடவுளை மற, மனிதனை நினை. முதலாவது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டம் என்பது விண், நீர், காற்று, நிலம், நெருப்பு என்ற நவக்கோள்களில் பூமி பிண்டம். பூமி என்பது அண்டம், மனித உடம்பு என்பது பிண்டம். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பாலினம் அடிப்படையில் உச்சி சிரசு கபாலம் மத்தி ஆகாயத்திற்கு சமம். இது ஒளியை உள்வாங்கி வெளியில் விடுறதுனால உய்வு தொய்வு சமம். இது விண் சார்ந்தது. எலும்பு தசை நிலத்துக்கு சமம். குருதி இதயம் சார்ந்த நீர்த்தன்மையில் உள்ளது. சுவாசம் காற்று, குளிர்ந்த காற்று. இதயத்துக்கு வெப்ப காற்று, சுவாசம் நுரையீரலுக்கு குளிர்ந்த காற்று. இது காற்று தன்மையை சேர்ந்தது. நெருப்பு உஷ்ணம். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பாலினம் அடிப்படையில் அனைவருக்கும் பிண்டம் என்ற சரீரத்தில் 98.4 வெப்பநிலை இருக்கும். கூடுச்சுன்னா ஜுரம், குறைஞ்சதுன்னா ஜன்னி. இந்த அடிப்படையில் உச்சி விண் சார்ந்தது, எலும்பு தசை நிலம் சார்ந்தது, குருதி நீர் சார்ந்தது, நுரையீரல் காற்று சார்ந்தது. வெப்பநிலை 98.4 நெருப்பு சார்ந்தது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இது ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர். இது புராணம். 2வதாக உள்ளது குண்டக்க மண்டக்க பேசுறது. இது முடியாச்சில். நாம் வளருது பூமியில், சந்திரனில் கிடையாது, சூரியனில் கிடையாது, செவ்வாயில் கிடையாது, வெள்ளியில் கிடையாது, சனியில் கிடையாது, ராகு கேதுவில் கிடையாது, புதனில் கிடையாது, வியாழனில் கிடையாது. ஆனால் இந்த கதிர்வீச்சு பூரா பூமியில் படுது. இந்த அடிப்படையில் உடம்புல தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும். இதனால் அதற்கேற்ற மாதிரி ஆலயங்களில் வழிபாடுகளில் யாகசாலை, ஓமகுண்டம், குடமுழுக்கு என்று குண்டக்க என்றால் குவளை, குண்டம் யாக குண்டம் தமிழில் பொருள் எடுக்கணும். பிற மொழியில் பொருள் எடுத்தால் பொருள் தராது. இது ஊமை தொடர் என்ற அடிப்படையில் பொருள் எடுக்கணும். குண்டக்க என்றால் யாகசாலை வளர்க்கும்போதும் குண்டம், அதாவது ஒரு குழித்தன்மையில் இருக்கும். குடமுழுக்கு போதும் ஒரு குடம் இருக்கும். இதை குண்டக்க. ஒரு சொல்ல 2 பொருள் தரக்கூடியது. இது ஊமை தொடர் அடிப்படையில் வரும். குண்டக்க என்பது குடமுழுக்கு, பூஜை, புனஸ்கார யாகங்கள் வளர்ப்பது. தாவரம், பூ, காய், கனி, இலை, மரத்துண்டுகள் இதனை சமித்தும்பாங்க. பசு சார்ந்த பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் வச்சு யாகசாலையிலையும் குடமுழுக்குக்கும் பூஜை வழிபாட்டுகளுக்கும் அந்தந்த மாதம் பருவத்தின் ஏற்படையில் பனி, கோடை, காற்று, மழை என்ற அடிப்படையில் யாகங்கள் வளர்ப்பது. இது குண்டக்க என்றால் குண்டம் என்பது குழியாகவும் இருக்கும், குடந்தன்மையிலும் இருக்கும். இந்த அடிப்படையில் உள்ளதான் குண்டக்க. பூஜை வழிபாட்டு அடிப்படையில் திட திரவ வாயுத்தன்மையில் தொற்று கிருமிகளை, நுண்ணுயிரை வாழ்வு தாழ்வு சமம் என்ற கோட்பாட்டில் செய்யக்கூடியது அண்டம் சார்ந்த குண்டம், யாக குண்டம். இதைத்தான் ஓமை தொடர் அடிப்படையில் குண்டக்க என்ற அடிப்படையில் பொருள் எடுக்கணும். இது வைத்திய முறை புகை மண்டலங்கள் அக்கினி மூலம் நிகழ்படுறது. அடுத்தது மண்டக்க. நாம் வாழறது பூமியில், அண்டம் சார்ந்து தான் பிண்டம் வாழுது. அதனால் அதே பூமியில் விளையக்கூடிய தாவரம், பூ, காய், கனி, இலை சிறு சிறு துண்டுகளாக சமைத்து உண்ணும் உயிர் சத்துக்களை பெறும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு
உயிர் சத்துக்கள் கிடைக்கிறது. மண்டக்க என்றால் உடம்பில் சேர்ந்த கபாலம் சிரசு இருந்தால் தான் சரீரங்கள் செவ்வனேனு, நுரையீரல், இதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், இனவிருத்தி, கால்கள் செயல்படும். இதை ஏற்தமிழில் சொன்னால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலை இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அதனால் சிரசு என்பதை மண்டக்கம்பாங்க. மேலும் இதை தமிழில் சொல்லும்போது அவனுக்கு மண்டை கொழுப்பு எடுத்து போய் அலையிறாளிம்பாங்க. மண்டக்க என்றால் ஓமை தொடரில் எடுக்கணும். அதுவும் ஆன்மீக தமிழில் எடுக்கணும், பிற மொழியில் எடுக்கக்கூடாது. அங்கே குண்டக்கன்னா கலயம், குடம், யாக குண்டங்கள். இங்கே பிண்டத்தில் மண்டக்க என்றால் சிரசு, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்ற அடிப்படையில் இயற்கையில் கிடைக்கும் தாவரங்களில் உள்ள காய், கனி, பூவுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சமைத்து சாப்பிடுவோம். இதனால் உயிர் சத்து உடம்புக்கு ஏறி இனவிருத்திக்கும், இல்லற வாழ்வுக்கும், அறநெறி இல்லற வாழ்வுக்கும், அறநெறி ஆளுமைக்கும் சரிசமம் செய்கிறது. இதை இயற்தமிழில் சொல்கிறது காக்கா கறி சமைச்சி சாப்பிட்டான் அசைவ பிரியர் என்று சொல்வார்கள். இது மேலோட்டமாக பொருள் எடுத்தால், நேரடியாக பொருள் எடுத்தால் காக்காவை கறி வச்சு சாப்பிட்டதா சொல்லும். இது அசைவத்தில் கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற காக்கான்னா பின்ன வாய்ப்பாடு தெரியணும். ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் பின்ன வாய்ப்பாடுகள் தெரியாது. இது தெரிஞ்சவங்களுக்கு புரியும். கால், அரை, முக்கால், முழுசு என்ற பின்ன வாய்ப்பாடுகள் உண்டு. ஆன்மீக முத்தமிழர்கள் வகுத்தது. இது ஆளுமை காரணமாக சில பிரதிநிதிகள் மறைமுகமாக கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் பொருளீட்டும் தன்மையில் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை மறைச்சாங்க. அந்த அடிப்படையில் பின்ன வாய்ப்பாடை இன்றைய காலகட்டத்தில் எங்கும் நடக்கிறதில்ல. ஆனால் அதை விரும்பி படிக்கிறவங்க இன்னும் படிக்க தான் செய்கிறாங்க. பொது உடைமையாக ஆக்கவில்லை. பொதுமுறையாக இருந்ததை எடுத்துட்டாங்க. அதனால் காக்கானா கால், கறினா கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், மாங்காய், தக்காளி, வெங்காயம், இப்படி எல்லா காயிலையும் காக்கா துண்டு துண்டாக நறுக்கி வேக வைத்து வறுத்து பொரித்து சாப்பிட்றது தான் காக்கா கறி சமைத்து சாப்பிட்டான் சைவ பிரியன். இந்த அடிப்படையில் தான் குண்டக்க என்பது யாகசாலையும், மண்டக்க என்பது மனிதன், அண்டம் சார்ந்த பிண்டம். புராணத்தில் சொன்னது. குண்டக்க மண்டக்க என்பது முடியாச்சில தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி அந்தந்த நேரம், அந்தந்த மாதம், அந்தந்த வாரம் அடிப்படையில் வழிபாட்டு முறையில் உணவுகளை சமைத்து சாப்பிடுவது. மூணாவதாக உள்ளது குடியாட்சி. கடவுளை மற, மனிதனை நினை. இதுவும் வஞ்சக புகழ்ச்சி அணியில் எடுத்தால் தான் பொருள் தரும். தமிழ் இலக்கணப்படியில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொருள் எடுத்தால் தான் தெரியும். நேரடியாக மோதக்கூடாது. நேரடியாக மோதினா பொருள் வராது. ஒரு பொருள் சொல்லும்போது இறந்த காலத்துக்கும் பொருந்தணும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தணும், எதிர்காலத்துக்கும் பொருந்தணும், ஆண்பாலுக்கும் பொருந்தணும், பெண்பாலுக்கும் பொருந்தணும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தணும், இடம், பொருள், ஏவல் என்ற தன்மையிலும் பொருந்தணும். அந்த அடிப்படையில் திட்டுற மாதிரி இருக்கும் கடவுளை. ஆனால் இங்கே புகழ்கிற மாதிரி இருக்கும் இகழ்கிறது. இதுக்கு பேர் வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக முத்தமிழ். மூணாவதாக சொல்கிறது முடியாட்சியில் நடக்கிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதை தமிழ் மொழிப்படியில் பொருள் எடுக்கணும். கடவுள் ஐ, இல்லில் உள்ள ஐயை தனியாக பிரிக்கணும். அப்படின்னா தான் கடவுள் ஐ. ஐ என்றால் 5 என்ற ஒரு பொருள். மர என்றால் வேதம். ரிக், சாம, அஜுர்வ, அதர்ம வேதங்கள். ரிக், சாம, அஜுர்வ, அதர்ம வேதங்கள் 4 வேதங்கள். கடவுளை நினைக்கணும், மறக்கணும்னா மரங்கள் அடிப்படையில், வேதங்கள் அடிப்படையில் கடவுளை வழிபாடு பண்ணுறாங்க. அண்டத்திலையும் சரி, பிண்டத்திலையும் சரி. இதைத்தான் கடவுளை மற. ஐ என்றால் விண், நிலம், வாயு, நீர், காற்று, பஞ்சபூதங்கள் அடிப்படையில். மற என்றால் மறை, சதுர்வேதம்.
எந்தெந்த அடிப்படையில் ஆளுமை செய்யணும் என்பதை ரிக்வேதமும், எந்தெந்த அடிப்படையில் யாகசாலைகள் பூஜைகள் செய்யணும், உணவுகள் பரிமாறணும் என்பதை யஜுர்வேதத்திலும், மனிதன் எந்த அடிப்படையில் உணவுகள் மற்றவர்களுக்கு உதவுது என்பதை சாமவேதம் என்ற துதிப்பாடல்களிலும், அதர்மம் என்ற வேதத்தில் எந்தெந்த தேவதைக்கு எந்தெந்த உணவுகள் அசைவ உணவு, சைவ உணவு திட திரவ வாயுத்தன்மையில் கொடுத்து உள்ள வாயுத்தன்மையில் ஏற்படும் பிணிகளை நீக்குவது என்பது அதர்ம வேதம். இதைத்தான் 4 மறைகள் என்பாங்க. இதை எழுத்தடிப்படையில் மரம்பாங்க. கடவுளை மற. அப்போ கடவுளை மறந்துருன்னு சொல்லலை. கடவுள் ஐ என்றால் நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி என்ற 5லையும் கடவுள் இருக்கார். அதைத்தான் மற அப்படின்னா மறைக்கிறது கிடையாது. சதுர்வேதம் ரிக்கு, ஜாம, அதர்ம வேதங்கள் அடிப்படையில் இருக்கிறனால கடவுளை மற. இது அண்டம் சார்ந்தது. மேலே சொல்லுது புராணத்தில், குண்டக்க மண்டக முடியாச்சில். கடவுளை மற, மனிதனை நினைங்கிறது குடியாச்சியில். புராணம் முடியாச்சி, 3வதாக சொல்கிறது குடியாச்சி. அடுத்த வரி மனிதனை நினை. மனிதனை அப்படிங்கும்போது அந்த நானால் உள்ள ரெட்டச்சுழி இன்னையும் உயிரெழுத்தான ஆணாவையும் பிரிக்கணும். அப்போ மனிதன் ஆயிரும். அந்த நானால் இருந்து வந்த ஆவை தனியாக பிரித்தா ஆண் வரும். ஆனா அறுசுவை என்று ஒரு பொருள் எடுக்கணும். அப்போ மனிதனை நினை அப்படின்னா அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, துவப்பு, கசப்பு, உப்பு, உரப்பு என்ற அடிப்படையில் 6 சுவையில் பிண்டத்தை வளர்க்கணும். அண்டத்தில் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் கடவுளை மற. பிண்டத்தில் மனிதன் என்ன அறுசுவையில் தான் சரீரத்தை எந்த பருவத்தில் பனி, மழை, காற்று, கோடை என்ற அடிப்படையில் எந்தெந்த நேரம் எந்தெந்த அடிப்படையில் உணவு வகைகளை சமைத்து சாப்பிட்ணும் என்கிறது தான். நினை என்றால் உடம்புல சேர்க்கறது, நீர்ச்சத்தோட திட திரவ வாயுத்தன்மையில். நினைன்னா உடம்பாக சேர்க்கறது. இது அவங்கவுங்க தான் செய்ய முடியும், பிறர் சொல்லி செய்ய முடியாது. இது பகுத்தறிவுலையும் ஒத்து போகணும், ஆன்மீகத்துலேயும் ஒத்து போகணும். இயற்கைக்கு மாறாக உள்ளதை நம்பக்கூடாது. இதனால தான் மனிதன் நினை. மனிதனை நினைங்கிறத மனிதனை தனியாக பிரித்து ஆவை தனியாக பிரித்தா மனிதனுக்கு தேவையான அறுசுவை உணவுகளை நினைக்கணும் உடம்புல. அதாவது நீர்த்தன்மையில் வேக வச்சும், திடத்தன்மையில் உள்ளது திரவத்தன்மையில் வாயுத்தன்மையில் வேக வச்சோ, அவிச்சோ, பொரிச்சோ, சுட்டோ உடம்புல சேர்த்து அந்தந்த பருவத்துக்கு அடிப்படையில் பிணிகளை நீக்கி ஒய்வு, தொய்வு, உயர்வு, சமம் என்ற அடிப்படையில் சமம் செய்வதுதான் மனிதனை நினை. மனிதனின் குருதிக்கு துவப்புத்தன்மை தேவைப்படுது. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு சிறுபருப்பு துவப்புத்தன்மை உள்ளதை பருப்பு சோறு கொடுக்காங்க. அடுத்தது எலும்புக்கும் பல்லுக்கும் உப்புத்தன்மை தேவைப்படுது. அதனால தான் பருப்பு உப்பு போட்டு சோறு பிசைஞ்சு கொடுக்காங்க. எலும்புக்கும் பல்லுக்கும் உவப்புத்தன்மை, குருதிக்கு துவப்புத்தன்மையினால் பருப்புச்சோறு. மேலும் நிலைவாற்றலை வளர்க்குறதும் உப்பு தான். இதை நான் உப்பிட்டவரை உள்ளளவு நினை. உயர்வு, தொய்வு, சமம் என்ற அடிப்படையில் உப்பு சேர்க்கத்தான் நினைவாற்றல் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வருக்கு இருக்கும். உப்பே சேர்க்கலைன்னா நினைவாற்றல் மழுங்கி போயிடும். இதனால தான் உப்பு இட்டவரை எந்தெந்த நேரம் எந்த உப்பு, அயோடின் கலக்காத உப்பு, வேதிவியல் கலக்காத உப்பு, அந்தந்த தட்பவெப்ப நிலையில் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வார்டில் விளையக்கூடிய உப்புக்களை வேதிக்கலவையில் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு நினைவாற்றல் இருக்கும். வேதிக்கலவையில் உப்பு உள்ளவங்களுக்கு நினைவாற்றல் இருக்காது. இதைத்தான் உப்பு இட்டவரை எந்த அளவு சேர்க்கறது வரைனா உடம்புல அந்தந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்தாதான் எலும்பும் பல்லும் நினைவாற்றலும் வளர்ச்சி பெறும். இதைத்தான் உப்பு இட்டவரை, உப்பிட்டவரை இல்லை, உப்பு இட்டவரை. பீனா போடக்கூடாது, ஈனா போடணும். உப்பிட்டவரையும் தான் உச்சரிக்கணும். இந்த அடிப்படையில் நினைவாற்றல் வளர்க்குறது உப்பு. இப்போ பெரும்பாலும் உப்பு சேர்க்காதனால பலருக்கும் நினைவாற்றல் குறையுது. காரணம் அந்தந்த நாட்டு உப்பை தான் சேர்க்கணுமோ ஒழிய கிழக்கிந்திய கம்பெனிகள் வேதிவியல் கலந்த உப்பை
எழுத்து சுதந்திரத்தை பறித்து பேச்சு சுதந்திரத்தில் இன்னும் விளம்பர அடிப்படையில் பொருள் ஈட்டி வருகிறார்கள். தசை இனிப்பு சுவைக்கு தேவைப்படுது. அதனால தான் பார்க்க பார்க்க தித்திக்குத, பேச பேச தித்திக்குத, கேட்க கேட்க தித்திக்குத, சுவாசிக்க சுவாசிக்க பிண்டம் தித்திக்குதம்பாங்க. எல்லாம் இனிப்பு சுவையை குறிக்கிறது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும். 4வதாக நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் வளர்ச்சி பெற கசப்புத்தன்மை தேவைப்படுகிறது. இந்த கசப்புத்தன்மை தாவரம் சார்ந்த கீரை வகைகளை, இதே காய்கறிகளை நரிக்கும் அருவாமனையில் உள்ளது. காரணம், அருவாமனை இரும்பில் தான் இன்னும் செய்கிறாங்க. தங்கத்துலேயோ பித்தளையிலையோ வெள்ளியிலையோ செய்யலை. காரணம், அந்த காய்கறிகளை கனிகளை வெட்டி சமைக்கும்போது அந்த இரும்பு நீர்த்தன்மையில் பட்டு இரும்பு சத்தும் கிடைக்கிறது. இரும்பு சத்தும் கசப்புக்கும் தொடர்பு உண்டு. இரும்பு சத்து, கசப்பு, நரம்பு இந்த 3க்கும் தொடர்பு உண்டு. இது விண் சார்ந்தது. இதனால தான் ஒருத்தருக்கு காக்கா வலிப்பு வந்ததுன்னா இரும்பை கொடுக்காங்க. இது இப்போ கண்டுபிடிச்ச ஆராய்ச்சல். தமிழர்கள் தனக்கு வந்தே தான் பிறருக்கு வரும், தன் சந்ததிகளுக்கு வரும் என்பதை உணர்ந்து இரும்பு அடிப்படையில் அருமான கத்திகளை பயன்படுத்தி சமையலுக்கு பயன்படுத்தி வந்தார்கள். அந்த தேய்மானம் தேய தான் அருமான சாணம் பிடிக்கணும், கத்தி சாணம் பிடிக்கணும்பாங்க. அப்போ அந்த தேஞ்சி அன்றைய தேவை என்னவோ அந்த அளவு மட்டும்தான் இரும்பு உடம்புக்கு எடுத்துக்கொள்ளுமே தவிர, முழுசாக தின்னாலோ திங்காமலே இருந்தாலோ பாதிப்புகள் ஏற்படும். சமமாக இருக்கணும். ஓய்வு தொய்வு அல்லாமல் சமமாக இருக்கிறதுக்காகத்தான் கசப்பு சுவையில் உள்ள கீரை வகையும் இரும்பு இதில் செஞ்ச அருமானையில் நறுக்கி சமையல் செஞ்சாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும். மேலும் கசப்புத்தன்மையை உண்ணும்போது நரம்பு சுளுக்கெடுத்து முகம் சுளிப்பாங்க. அப்போ நரம்புக்கும் கசப்புக்கும் தொடர்பு இருக்கிறத இயற்தமிழில் சொல்லுவாங்க. என்ன கசப்பையாக கொடுத்துட்டா இப்படி முகத்தை சுளிக்கே அடிம்பாங்க. 5வது புளிப்பு சுவை. இதயம், நுரையீரல் அடிப்படையில் காற்று தேவைப்படுது. இந்த காற்றுக்குரிய புளிப்பு சுவை தருது. இந்த புளிப்பு சுவை இதயத்தில் 1/2 லிட்டர், அதாவது ஆங்கிலத்தில் லிட்டர், தமிழில் படி, சுத்திகரித்து 5 படி இரத்தத்தை உச்சி முதல் பாதம் வரைய வெப்பக்காற்று மூலிமா புளிப்பு சுவை சேர்க்க போய் தான் சுழற்சி முறை வருது. நுரையீரலில் 4 படி சுத்தமான காற்று, 4 படி உச்சி முதல் பாதம் வரை காற்றுகள் குளிர்ச்சி கேது பகவான் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. இதுக்கு புளிப்பு தேவைப்படுது. புளிப்பு வெப்பக்காற்று அடிப்படையில் கண் பார்வைக்கும், குளிர்காற்று அடிப்படையில் செவிக்கும் பயன்படுது. ஒரு பொருளை பார்க்கும்போது கண்ணிலிருந்து ஒளி போகாது, பொருளிலிருந்து தான் ஒளி வரும். இப்போ இருட்டில் ஒரு பொருள் தொலைஞ்சிட்டுனா பொருள் மீது தான் விளக்கு அடித்து பார்க்கும். அப்போ பொருளில் இருந்து தான் ஒளி கண்ணுக்கு வருது. இது வெப்பக்காற்று. வெப்பக்காற்று என்றைக்குமே மேலோங்கி தான் எழும்பும். அந்த அடிப்படையில் விழி என்பது வெப்பக்காற்று. இதைத்தான் ராகு என்ற புளிப்புச்சுவை. இது ஒளி என்பது பள்ளத்துக்கு வரக்கூடிய லானா போடணும். அடுத்தது செவி. செவி ஒளி என்பது லட்டுக்கு வரக்கூடிய லானா போடணும். இது குளிர்ந்த அடிப்படையில் பல இடங்களில் காற்று அடிப்படையில் செவி வழியாக காது மடல் தடுத்து அதை உள்வாங்கி ஒளி அதிர்வை தருவதனால செவிக்கு குளிர்ந்த காற்று. இதை கேது பகவான் என்று சொல்வார்கள். இது ரெண்டும் தர்றது புளிப்புச்சுவை. 6வது பிண்டத்தில் உமிழ்நீர். இது செரிமானத்துக்கும் உஷ்ணத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தேவைப்படுது. இதை காரத்தன்மை தான் கொடுக்குது. இதனால தான் ஒரு மிளகாவை கடித்தாலோ காரமாக தின்னானோ உமிழ்நீர் தன்னையே அறியாமல் சுரக்கும். இது வெப்பம் சார்ந்து உருவானது. இது உய்வு தொய்வு சமநிலை சமம் செய்வதனால அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில். இது புராணத்தில் சொன்னது. குண்டக்க மண்டக்க என்பது, குண்டம் என்பது யாகசாலை, கலசம். பிண்டம் மண்டக்க என்பது பிண்டம் சார்ந்த சிரசு. இது முடியாச்சில். குடியாச்சில் கடவுளை மற
மனிதனை நினை. கடவுளை பஞ்சபூதங்கள் வேதங்கள் அடிப்படையில் வணங்கு. மனுஷனை அறுசுவை அடிப்படையில் நீர்த்தன்மையில் நினை. இதனால தான் அண்டம் சார்ந்து பிண்டத்தை புராணத்துலேயும் முடியாச்சிலையும் குடியாச்சிலையும் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பேரை தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய நம் முன்னோர்களுக்கு வந்தது தான் நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்தது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்தது தான் நமக்கு வந்தது தான் நம்ம பேர பிள்ளைகளுக்கு. இது தொடர்ச்சியாக வரும் என்பதை உணர்ந்து தான் இயற்தமிழில் கணிச்சு வச்சுருக்கிறாங்க. ஆன்மீக முத்தமிழில் பிண்டத்தில் குருதிக்கு துவப்பும், எலும்புக்கும் பல்லுக்கும் உவர்ப்பும், தசைக்கு இனிப்பும், நரம்பு மண்டலத்துக்கு கசப்பும், காற்றுக்கு புளிப்பும், நெருப்புக்கு உமிழ்நீர் நெருப்புக்கு அறுசுவையில் மனிதனை நினைக்கிறது. மேலும் சில உவமைகள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டம் சார்ந்த நீர், விண், காற்று, நிலம், நெருப்பு. அதே இது பிண்டம் சார்ந்த துவப்பு, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, காரம். வேற்றுமையில் ஒற்றுமை. நீர் துவப்பும் இனிப்பு சுவையும் இருக்குது. ஓமைக்கு ஒரு நெல்லிக்கனியை திங்கும்போது அந்த நெல்லிக்கனி துவப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக துவப்புத்தன்மையை நம்ம உள்வாங்கினதுக்கப்புறம் நீரை குடித்தோம்னா இனிச்சு கிடக்கும். காரணம், நீரில் இனிப்பு சுவையும் இருக்குது, துவப்பு சுவையும் இருக்குது. ஆனால் நெல்லிக்கனியில் உள்ள துவப்பு அதிகமாக தின்னனால நீரில் உள்ள துவப்பு குறைஞ்சிருது. அதனால் இனிப்பு சுவை அதிகமாக தெரியுது. ஆனால் நீரில் இயற்கையாகவே துவப்பும் இருக்குது, இனிப்பும் இருக்குது. இதனால தான் பசி எடுத்தவங்க நீரை குடிக்கும்போது இரத்தத்துக்கு தேவையான துவப்புத்தன்மையும் சதைக்கு தேவையான இனிப்பும் சேர்றதுனால பசி அடங்கிடுது. அதனால் 2 வா தண்ணி குடிப்பாங்க. அந்த காலத்துலேயும் இருந்து இந்த காலத்துலேயும் உண்டு. இதைத்தான் நீர் சுவையில் துவப்பும் இருக்குது, இனிப்பும் இருக்குது. இதைத்தான் இனிக்க தண்ணியாக பேசுகிறிய அப்படின்னும், சவுக்கழிச்ச மாதிரி தண்ணியாக பேசுகிறியா என்றும், ஓய்வு தொய்வு தளர்வை சொல்லுவாங்க. இனிக்க தண்ணியாக பேசுகிறியன்னும், சளிச்ச மாதிரி துவப்புத்தன்மையில் பேசுகிறியங்கிறதும் சொல்லுவாங்க. அடுத்தது விண்ணுக்கும் கசப்புக்கும் தொடர்பு உடையது. கசப்பை தின்னுபுட்டு நரம்பு புடைக்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறியம்பாங்க. அப்போ விண்ணுக்கும் கசப்புக்கும் தொடர்புடையனால தான் கசப்பை தின்னுட்டு ஏன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இப்படி குதிக்கிறம்பாங்க. 3வது காற்று, புளிப்பு சுவை. காற்று நெஞ்சுக்கு இதமாக இருக்கும்போது இதயம் சார்ந்த நுரையீரலை வலுவடையவும் ஓய்வுக்கும் தொய்வுக்கும் இல்லாமல் சமநிலைப்படுகிறது. இதனால் ஒருத்தர் புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பாலை குடிக்கிற சிசுக்கள் பல்லால் கடிச்சிரும். இதை வச்சு மூதாதையர்கள் புளிப்பு சுவை அதிகமாகிட்டு அவனுக்கு சுக்குப்பால் கொடுப்பாங்க. அப்போ புளிப்பு அதிகமானாலும் பாதிப்பு, குறைஞ்சாலும் பாதிப்பு, சமமாக இருக்கணும். இதைத்தான் ராகு கேது என்பது. ராகு என்பது வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று. விழி ராகு என்ற வெப்பக்காற்று பொருளிலிருந்து வருது. இதைத்தான் இயற்தமிழில் சொல்லுவாங்க. உன்னை பார்த்து புளிச்சு போச்சு, உன்னை பார்த்து பூத்து போச்சும்பாங்க. பூத்துனாலும் புளிப்பு சுவை இருந்தேன்னா அது பூஞ்சான் பிடிச்சி போயிடும். பூஞ்சானை தான் பூத்து போச்சும்பாங்க. இதைத்தான் புளிப்பு சுவைக்கு சொல்லுவாங்க. கேட்டும் புளிச்சு போச்சும்பாங்க. மேலும் மாவரைச்சி இது பண்ணும்போதும் மாவு புளிச்சிட்டா அப்படிங்கும்போது நுரை கூட்டிகிட்டு இருக்கும். இந்த அடிப்படையில் காற்று உள்ள ஊடுருவதான் அண்டம் சார்ந்த பிண்டம் வளர்ச்சி அடையும். 4வதாக நிலம். இது உவர்ப்புத்தன்மை. அவன் ஒரு இடி இடித்தான், பாறையாக இருக்குது, கல்லாக இருக்கும்பாங்க. எலும்பு பாறையாக வச்சுருக்கான், கல்லாக வச்சுருக்கான்னா பாறை கல் என்பது நிலம் சார்ந்து வரக்கூடியது. இதே மாதிரி உப்பும் பாறையாக தான் உறைஞ்சி போய் இருக்கும். இதை தட்டி தான் எடுப்பாங்க. இதனால தான் எலும்புக்கும் பல்லுக்கும் தேவையானதை அவன் பாறையாக இருக்கான் பாரு, கல்லாக இருக்கான் பாரு, கல் மாதிரி ஒரு இடி இடிச்சது வலிக்குது அப்படிம்பாங்க. எலும்பு வலிமைக்கும் இதுக்கும் நிலஞ்சார்ந்த ஒப்புத்தன்மை தேவைங்கிறத ஆன்மீக முத்தமிழில். 5வதாக நெருப்பு. இது காரத்துக்கு உப்பாகும். நீங்கள் மிளகா தின்னாலும்
காரமாக இருக்குது, வாயில் உமிழ்நீர் சுரக்கும். அதே மாதிரி வெயிலில் போகும்போது உஷ்ணம் படும்போதும் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். ரொம்ப தாகமாக இருக்கும்பாங்க. அதைத்தான் இயற்தமிழில் மிளகா கடித்தாலும் சரி, வெயிலில் போனாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே சொல். நெருப்பும் காரமும் அண்டஞ்சார்ந்த பிண்டம் ஒற்றுமை என்ற அடிப்படையில் மிளகா கடித்தாலும் வெயில் போனாலும் வெயில் தீயா எரியுது பாருன்னு தான் சொல்லுவாங்க. எரியுதுன்னா காரம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இது வஞ்சக புகழ்ச்சி அணி அடிப்படையிலும் பிணையப்பட்டிருக்குது. அந்தந்த மொழி அடிப்படையில் இலக்கணப்படி பொருள் எடுத்தால் தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையத்தான் இசைத்தமிழில் முதல்ல சொன்னது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது புராணம். குண்டக்க மண்டக்க ரெண்டாவது சொன்னது முடியாட்சி. மூணாவது குடியாட்சியில் கடவுளை மற, மனிதனை நினை என்ற சுவை அடிப்படையிலும் பஞ்சபூதங்கள் அடிப்படையிலும் குடியாட்சியில் இதையெல்லாம் ஓமானமாக உள்ளது தான் இசைத்தமிழில். ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதி அடிமை பெண் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் ஜெயலலிதா அவர்கள் நடித்ததில் தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள், மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள், மலர் முடி தொடுவாள், மலர் மனம் தனை தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள், ஆதியும் அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை என்று பஞ்சபூதங்களை உடமைப்படுத்தியிருப்பாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும். நம்மோட முன்னோர்களுக்குள்ளது தான் நம்ம தாத்தா பாட்டிக்கு, தாத்தா பாட்டிக்குள்ளது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாவுக்குள்ளது தான் நம்ம பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்குள்ளது தான் பேர பிள்ளைகளுக்கு. இப்படி தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு தேவைப்படுது. இதிலிருந்து தான் அண்டஞ்சார்ந்து தான் பிண்டம் வருது. பிண்டத்தை நம்பி அண்டம் கிடையாது. அண்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வது தான் அறநெறி வழிபாட்டு ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் வாழுமை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். எப்படி எனில், எனக்கு ஒரு தாயின்னு தான் இப்போ சொல்லியிருப்பாங்க. எனக்கு கோர்வையாக ஒரு தாய் இருக்கா, அந்த இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த வாசகம் தமிழ் இலக்கண அடிப்படையில் எடுத்தால் தான், கவிஞர் அடிப்படையில் எடுத்தால் தான் பொருள் தரும். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கோர் தாய் இருக்கின்றாள், அந்த தாய் தான் பஞ்சபூதங்கள். அது யார் அறங்கிறத அடுத்து சொல்லுவாங்க. இது ஜீவ நதியாய் வருவாள். தாய் வயிற்றில் இருக்கும்போதும் கன்னிக்குடம் என்ற நீரில் தான் சிசுக்கள் வளருது. அதே மாதிரி நாம் நிலத்தில் உயிர் வாழணுன்னாலும் நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இதைத்தான் இயற்தமிழில் நீரின்றி அமையாது உலகு. அதற்கு முதல் இது நீர். இதனால தான் ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து தணிவாள். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். தவறினை பொறுப்பாள். சிலர் நீரை விலை பேசி கிழக்கிந்திய கம்பெனிக்கு மறைமுகமாக விற்பாங்க, இல்லது மறைமுகமாக எடுப்பாங்க. இது கழிவு நீர்களில், ஆலையில் உள்ள கழிவு நீரில் நீரில் கலப்பாங்க. சில விஷவாயு தன்மையை நீரில் கழுவுவாங்க. சில கழிவு உபரண திட திரவ வாயுத்தன்மையில் நீரில் கலப்பாங்க. இதைத்தான் தவறினை பொறுப்பாள். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அந்த தவறினை பொறுத்து தர்மத்தை வளர்ப்பாள். தர்மம்னா என்னது?
தாவரத்துக்கும் சரி, ஊர்வனத்துக்கும் சரி, நீர்வாழ் வனத்துக்கும் சரி, பறவைகளுக்கும் சரி, வனவிலங்குகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, முனிவர்களுக்கும் சரி, ரிஷிகளுக்கும் சரி, இல்லறவாசிக்கும் சரி, துறவறவாசிக்கும் சரி, தெய்வம் இருக்குங்கிறவங்களுக்கும் சரி, தெய்வம் இல்லைங்கிறவங்களுக்கும் சரி, பகுத்தறிவாளருக்கும் சரி, எதுவுமே இல்லைன்னு ஒதுங்குறவங்களுக்கும் சரி, நீர் இல்லாமல் எங்கேயுமே வாழ முடியாது. அதுதான் தர்மத்தை வளர்ப்பாள். யார் என்ன செஞ்சாலும் அது கடமையாக பருவத்துக்கு ஏற்ற மழை, பனி, கோடை, வெப்பம் என்பது தரும். இதைத்தான் தவறினை பொறுப்பாள். மனுஷன் தவறு செய்கிறான், ஆனால் இயற்கை தவறு செய்யாது. இதைத்தான் தவறினை பொறுப்பாள். தருமத்தை வளர்ப்பாள். தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. தரணி என்றால் நிலம் என்று ஒரு பொருள். வளம் சேர்ப்பாள் என்றால் வளமை என்றால் தாவர வளர்ச்சி, உயிரினங்கள் வளர்ச்சி. நீர் இல்லைன்னா எதுவுமே வளர்ச்சி அடையாது. இதைத்தான் ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். நீர் இல்லாமல் எதுவுமே செழுமை அடையாது. அடுத்தது தூய நிலமாய் கிடப்பாள். இது நிலத்தை சொல்கிறது. தோளில் எண்ணெய் சுமப்பாள். நம்ம படுத்திருக்கிறதும் அதில் தான், நிற்கிறதும் அதுதான், உட்காந்துருக்கிறதும் அதுதான். அந்த விவசாயத்துக்காக கால்வா வெட்டுறோம், பாலம் கட்டுறோம், கிணறு வெட்டுறோம், ஒரு மண்ணை எடுத்து இன்னொரு இடத்துக்கு போடுறோம், இன்னொரு மண்ணை எடுத்து அங்கே போடுறோம், கழிவுகளை சேர்க்கோம். இப்படி தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் நிலத்தை கண்ட கழிவுகளை திட திரவ வாயுத்தன்மையில் கலந்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். நிலத்தில் தான் விளைய வச்சு பூ, காய், கனி, தாவரம், இலைகளை நிலந்தருது. இதனால தான் ஜீவநதியாய் வருவாள் நீரையும், தூய நிலமாய் கிடப்பான் நிலத்தையும், மூணாவது மேக வீதியில் நடப்பாள். ஆகாயம். ஆகாயம் இல்லைன்னா நிலத்தில் கோடை, பனி, மழை, காற்று இருக்காது. இதைத்தான் பயணம் என்ற அடிப்படையில் நாம் வாழறது பூமியில். பூமியில் உள்ள தட்பவெப்பநிலை சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எந்த அடிப்படையில் உழுதோ அதற்கு தக்கனத்தான் பயணம் இருக்கும். இதைத்தான் மேக வீதியில் நடப்பாள். விண்பாதை பயணம். இது ஆகாயத்தை குறிக்கிறது. முதல்ல ஜீவநதிங்கிறது தண்ணி, தூய நிலமாக கிடப்பாளுங்கிறது நிலம், மேக வீதியில் நடப்பாங்கிறது ஆகாயம். உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். நம்ம சுவாசிக்கிற நுரையீரலுக்கு தேவையான, இதயத்துக்கு தேவையான வெப்பக்காற்று ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்றும் சமமாக, உய்வு தொய்வு இல்லாமல் சமமாக செயல்படுறதுக்கு காற்று. இதுதான் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலர் முடி தொடுவாள். மலர் என்றால் பூக்களை காற்று தான் மென்மையாக தொடரும். நம்ம தொட்டால் வாடிடும், இல்லை வலிய போயிடும். இதனால தான் மலர் முடி தொடுவாள். மலர் மனம் தருவாள். அந்த காற்று மூலியமாக தான் மழை பெஞ்சினாலும் வாசம் வரும். நிலம் நனைஞ்சி ராகு கேது என்ற அடிப்படையில், வெப்பக்காட்டு அடிப்படையில் பூ வாசமும் நச்சுத்தன்மை வாசமும் எல்லாமே காற்று அடிப்படையில் தான் கொண்டு வரும். திட திரவ வாயுத்தன்மையில். இதைத்தான் உயிர் மூச்சு நிலை கலந்திருப்பாள். சுவாசம் இல்லைன்னா வாழ முடியாது. மலர் முடி தொடுவாள். காற்று ஒன்று தான், சேதாரம் இல்லாமல் உய்வு தொய்வு என்ற அடிப்படையில் இளங்காற்று, சூறாவளி, புயல் என்ற 3 தன்மையில் உண்டு. இதில் மென்மையாக இருந்தால் தான் பயன்பெறும். அதனால தான் மலர் முடி தொடுவாள். மலர் மனம் தனை தருவாள். மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். ஒருத்தனுக்கு உடம்பில் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் அவனை ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அர்த்தநாதீஸ்வராக இருக்கட்டும், நான், நீ, அவன், அவள், அது, இது, எஜமான், ஏழை, உயர்ந்தோர், தாழ்ந்தோர், உறவு, சொந்தம், பந்தம், பிரதிநிதி என்ற புனைப்பெயரில் மூச்சுக்காற்று இருக்கிற வரைக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் மூச்சுக்காற்று நின்றுட்டுனா மேலே சொன்ன நான், நீ, அவன், அவள், அது, இது, எஜமான், ஏழை, உயர்ந்தோர், தாழ்ந்தோர், உறவு, சொந்தம், பந்தம், பிரதிநிதி என்ற புனைப்பெயர் போய் சவம், சடலம்,
என்று ஒரே சொல்லில் அடக்கமாயிரும். இது காற்று இருக்கிறனால தான். இதைத்தான் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். காற்று இருக்கிற வரை தான் மங்களம். காற்று போய் மூச்சு நின்று போச்சுன்னா அந்த வீட்டு நிகழ்ச்சியை அபசுப நிகழ்ச்சிம்பாங்க, அபமங்கலம் என்பாங்க. ஆனால் சுபமங்கலமாக வாழ காற்று தேவை என்பதற்காகத்தான் ஆன்மீக முத்தமிழில் உள்ள காற்றை இசைத்தமிழில் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலர் முடி தொடுவாள், மலர் மனம் தனை தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். அடுத்தது நெருப்பை சொல்கிறது. ஆதியும் மந்தமும் அவள்தான். சூரியன் என்ற கதிர்வீச்சில் நெருப்பிலிருந்து சிதறும் ஒளிக்கற்றை பூமியில் படும்போது 360 பாகை 60 பாகை என்ற அடிப்படையில் ஆதியும் அந்தமும் அவள்தான். உயர்வு தாழ்வு மத்தீசம் சமம் செய்யப்படும். நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அறநெறிப்படி பருவத்துக்கு வந்த பின்பு இல்லறம் சார்ந்த சமுதாய ஒத்துழைப்புடன் ஒப்புதல் பெற்று அறநெறி வாழ்க்கை தொடங்கும்போது அக்னிய சாட்சியாகத்தான், யாகம் என்ற அக்னி சாட்சியாகத்தான் நீதிமான் என்ற அடிப்படையில் அக்னியை சாட்சியாக வச்சு தான் எரியூட்டல் அக்னி என்பதை சொல்வதற்குத்தான் ஆதியும், ஆதி என்றால் முதல், அந்தமும் என்றால் முடிவு. ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் உஷ்ணம் என்பது இல்லாமல் உடம்புல ஓய்வு வராது. காரணம், உஷ்ணம் ஏற ஏற உடம்புல உள்ள பாகங்கள் உயர்வாகும், தாழ்வாகும், மத்தியமாகும். இதைத்தான் ஆதியும் அந்தமும் அவள்தான். நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். நெருப்பைத்தான் சாட்சியாக வைப்பாங்க. அக்னி சாட்சியாக மனம் முடிக்கிறேன், அக்னி சாட்சியாக யாக குண்டம் வளர்க்குறேன், அக்னி சாட்சியாக கும்பாசி நடத்துகிறேன், அக்னி சாட்சியாக இறந்தவருக்கு திதி கொடுக்குறேன், அக்னி சாட்சியாக பிறந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்டுகிறேன், அக்னி சாட்சியாக என்ற சொல் மூலம் நெருப்பை புனைப்பெயரில் சொல்கிறது தான். அதே சமயம் இறந்த பிறகும் அதே நெருப்பு கொண்டு தான் சடலத்தை எரிப்பாங்க. அகந்தையை அழிப்பாள். தீயால் தான் கோபம் வரும். ஒருத்தனுக்கு உஷ்ணம் ஏற ஏறத்தான் கோபம் வரும். அந்த கோபத்தை கொடுக்கறதும் நெருப்பு தான். அதே கோபத்தை நல்ல செயலுக்கு செயல்படுத்துகிறதும் ஆற்றல். இதைத்தான் அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள்னா, ஒருத்தன் மழை நேரத்தில் சோர்ந்து போய் இருப்பான். அப்போ அவனுக்கு சூடான ஏதாவது ஒரு திரவ வாயுத்தன்மையில் கொடுக்கும்போது அவனுக்கு ஆற்றல் திறமை வளரும். அந்த முதல்ல சொன்ன அகந்தை என்பது ஆற்றலை, கோபத்தை கொடுக்கும். இதைத்தான் அகந்தையை அழிப்பாள்னா, லானா இந்த லானா போடணும். 3 லாலத்தில் உள்ளது பள்ளத்தில் உள்ள லானா போடணும். கோபத்தை கொடுக்கறது நெருப்பு தான். ஒருத்தன் வெயிலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உஷ்ணம் ஏற ஏற கோபம் வரும். அவங்க வீட்டில் வந்து சாப்பிட வரும்போதோ இது பண்ணும்போதோ சிடு சிடுன்னு இருப்பாங்க. அதற்கு அவங்க காரணங்கள்ல அவங்க உடம்புல சூடு ஏறிடுங்கிறதுக்கு உணர்ந்து தான் எந்த ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரி, அர்த்தநாதீஸ்வராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, வெயில் காலத்தில் இல்லை வெளியில் போயிட்டு வரும்போது யாருக்கும் ஒரு சம்பு நீ தண்ணி கொடு, ஒரு சம்பு மோர் கொடு, முடியலையா பச்சை தண்ணி கொடு அப்படிம்பாங்க. இது இயற்தமிழில் நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் வழிபாட்டு முறையில், வைத்திய முறையில், விருந்தோம்பல் முறையில் உள்ளது. இப்போ அதை யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது. அப்படி நீர்மோர் கொடுக்கறதோ, தண்ணி கொடுக்கறதோ, பானக்கரம் கொடுக்கறதோ, தயிர் மோர் கொடுக்குறம்போது அவங்க வெயிலில் வந்த சூட்டை இந்த குளிர்ந்த நீர் வந்து தணிச்சிரும். அப்போ அவங்க கோவப்பட மாட்டாங்க. இதை உணர்ந்து தான் யாரும் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அர்த்தநாதீஸ்வராக இருக்கலாம், ஒரு செம்பு தண்ணி குடி. அவங்க கொடுக்கலேட்னாலும் நீங்களே போய் எடுத்து ஒரு செம்பு தண்ணியை கடகடன்னு குடிச்சிருங்க. இது கோபத்தை குறைக்கும். இதைத்தான் அகந்தையே அழிப்பாள்னா கொடுக்கும், அழிப்பாள்னா தர்றதுன்னு ஒரு பொருள். பள்ளத்துக்கு வர லானா போடணும், கழனிக்கு வரக்கூடிய லானா போடக்கூடாது. அழிப்பாள்னா கொடுப்பாள். தீ வெப்பம், வெயிலில் வேலை பார்த்தவனுக்கு கோபங்கள் வரும். அதனால தான் வீட்டுக்கு வரும்போது ஒரு செம்பு தண்ணியை கொடு, மோரை கொடு, நீரை கொடு அப்படின்னு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஆற்றலை கொடுப்பாள்னா, குளிர்ந்த நேரம் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு உஷ்ணமான குளிர்பானங்களை கொடு.
என்பார்கள். இதைத்தான் அகந்தையை அழிப்பால், ஆற்றலை கொடுப்பால், பணி செய்யும் பலம், ஊக்கம், திறமை, வலிமை என்ற ஆற்றலை கொடுக்கறதும் நெருப்பு தான். கோபத்தை கொடுக்கறதும் நெருப்பு தான். அவள்தான் அன்னை மகாசக்தி. உலகில் முதலில் வணங்கும் அண்டம் பிண்டம் சார்ந்த நெருப்பு சூரிய நமஸ்காரம். இதைத்தான் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் ஜீவ நதியாக வருவாள் நீரும், தூய நிலமாய் கிடப்பாள் என்ற நிலமும், உயிர் மூச்சு நிலை கலந்திருப்பாள் காற்றும், மேக வீதியில் நடப்பாள் என்ற ஆகாயமும், கோபத்தை கொடுக்கறதும் அவள் தான். குளிர்ச்சியான பொருள் நேரம் ஆற்றலை வலிமையை கொடுக்கறதும் நெருப்பு தான் என்பதை பஞ்சபூதத்தை சொல்கிறது தான். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்தில்லை. இதில் எனக்கு ஒரு தாயின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தாயின்னு சொல்ல உச்சரிப்பு கிடையாது. இது ஊமை தொடரில் பார்க்கும்போது எனக்கு கோர்னா கோர்வையாக நீர், நிலம், காற்று, நெருப்பு என்ற பஞ்சபூதங்களும் எனக்கு உள்ளது போல எல்லாத்துக்கும் உண்டு என்பது தான். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லைன்னா கடைசி வரி முடிச்சிருப்பார். ஏன் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு அந்த வாசகத்தை முடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த இசைத்தமிழில் கடைசி வரி, அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, அண்டம் சார்ந்த பிண்டம். இதைத்தான் இசைத்தமிழில். இதே இது பிண்டத்தை சார்ந்து மேலே சொன்னது தாய் இல்லாமல் நான் இல்லை, ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதினது, மக்கள் திலகம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடித்தது, டிஎம்எஸ் சுசீலா அவர்கள் பாடினது. இசைத்தமிழில் அண்டம் சார்ந்து தான் பிண்டம் வாழணும், பிண்டத்தை சார்ந்து அண்டம் வாழ முடியாது. அடுத்தது வாலி அவர்கள் எழுதினது, நடிகர் சிவாஜி கணேசன், வெண்ணிலா நிர்மலா, ஜவுகா ஜானகி நடித்தது, டிஎம்எஸ் பாடினது, பாபு என்ற நாடகத்தமிழில். இதே பஞ்சபூதங்கள் தான், நிலம், நீர், காற்று அடிப்படையில் அண்டம் சார்ந்து பிண்டத்துக்கு என்பதை இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கின்றான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குழலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொழி விளையும் கனிகளிலே இனிப்பான், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உழைப்பினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். தன் வியர்வையிலும் உழைப்பிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியாய் கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். நன்று, தீது, சூது என்ற அடிப்படையில் நன்று 75%, சூது தீது 25% புறம் தள்ளி அன்பு ஒன்றே பிரதானம் என்ற அடிப்படையில் அறநெறிப்படி இல்லறம், துறவறம், வாழ்வாதாரம், தேசம் அடிப்படையில் எந்த கோப தாப விரோதத்தோடு வந்தாலும் அன்போடு ஒரே ஒரு புன்னகை சிரித்தா, குழந்தை சிரிக்கும்போது அந்த சோகம் கவலையெல்லாம் மறந்துடும். இது காற்றுத்தன்மையில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பிணிக்கான வைத்திய முறை, ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். இதைத்தான் இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கின்றான். காற்றுத்தன்மையில் நிலவக்கூடியது. இதில் காற்றை முதல்ல வச்சிருப்பார். அன்பு மட்டும்தான் பெருசு என்று. அறநெறிப்படி வாழக்கூடியது. மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, கணவன் மனைவிக்கு குழந்தைகள், அவர்களுக்கு ஏற்படும் இன்னல் இடர்பாடுகளை சரி செய்து தன்னோட வாழ்க்கையை இழந்து கெடுத்து, அதாவது குறைச்சி வாழ்ந்துக்கிட்ட பரம்பரைங்கிறபடி தன்னோட வாழ்க்கையை குறைச்சிக்கிட்டு தன் மக்களுக்காகவும் தன் தேசத்திற்காகவும் நம்மை வாழ வைத்த சமுதாயத்திற்காகவும் வாழ்வது.
பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கின்றான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அர்த்தநாதீஸ்வரராக இருந்தாலும் தனக்கு நேர்ந்தே தான் பிறருக்கும் என்பதை உணர்ந்து கருணை அடிப்படையில் காட்டுத்தன்மையில் செயல்படுவதை தான் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இல்லறத்துலேயும் சேவை வேணும், துறவரத்துலேயும் சேவை வேணும், சமுதாயத்துலேயும் சேவை வேணும். இல்லறத்துலேயும் உதவிக்கணும், துறவரத்துலேயும் உதவிக்கணும், சமுதாயத்துலேயும் உதவிக்கணும். இது கூட்டு குடும்பத்தில் வாழுங்களுக்கு தான் கிடைக்கும். இது ஆகாயம் சேர்ந்தது. ஆகாயம் அந்தந்த நேரம் பனி, மழை, காற்று, கோடை வழங்கும். இந்த அடிப்படையில் தான் சேவை மனப்பான்மை உள்ள கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் வாழ்வாதாரம் சிறக்கும் என்பதை தான் உணர்த்துறது தான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். முதல்ல சொன்னது காற்று, அடுத்து ஆகாயம், அடுத்தது பூவிரியும் சோலையிலே மணப்பான், இளம் பூங்குழலின் தேன்குரலில் இனிப்பான். இது வெப்பக்காற்று, குளிர்காற்று என்ற அடிப்படையில், ராகு கேது என்ற அடிப்படையில், பூ விரிகிறது சோலையில் மணப்பான்கிறது வாசம், இது காற்று சேர்ந்தது. பூங்குயில் குரல் என்பது ஒளி, அந்த சொன்ன ஒளி வெப்பக்காற்று. இங்கே பறவைகள் மூலம் வரக்கூடியது ஒளி குரல். இந்த அடிப்படையில் இது காற்று தன்மையில் சொல்கிறது. பூவிரியும் சோலையிலே மணப்பான் காற்று, இசை பூங்குழலின் தேன்குரலில் இருப்பான் ஒளி என்ற வெப்பக்காற்று. குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், இது நீர் சார்ந்தது. குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், இது நீர் சார்ந்தது. தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், சுவையை கொடுக்கறது. இந்த தாவரங்களில் காய், கனி, பூ எல்லாமே வளர்றதுக்கு நிலம் தேவை. அதனால் சேவை என்பது ஆகாயம், பூவிரியும் சோலையில் மணப்பான் என்பது காற்று, குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் என்பது நீர், தளிர் கொடி விளையும் கனிகளில் இனிப்பான் என்பது நிலம், வேளாண்மை சார்ந்தது. அடுத்தது நெருப்புக்கு சொல்லக்கூடியது பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. இங்கே நூல் என்றால் அனுபவம் என்ற அடிப்படையில் எடுக்கணும். நூல் என்றால் பருவம், எல்லாத்துக்கும் வந்துடாது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி என்றால் அனுபவம். ஒருத்தன் வெயிலில் வேலை பார்ப்பான், ஒருத்தன் குளிரில் வேலை பார்ப்பாங்க, ஒருத்தன் வெயில் குளிர் மூணுலேயும் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு தக்கன அவங்க உடல் வேலை செய்யும். அப்போ அனுபவ ரீதியாகத்தான் இதை உணர முடியும். எந்த பள்ளிக்கூடத்துலேயோ கல்விச்சாலையிலையோ பல்கலைக்கழகங்களோ தெரியாது. இங்கே சொல்கிற நூலுங்கிறது பருவம், இளமை, முதுமை, ரெண்டு தன்மைக்கு தான் தெரியும். பால்மனம் கொண்ட குழந்தைகளுக்கு தெரியாது. இதைத்தான் நூல் என்றால் பருவம். பல நூல் படித்து, பலன்னா 3 வகையான நூல்கள் உண்டு. இளமை பருவம், முதுமை பருவம், வாலிப பருவம், இல்லற பருவம், சேவை பருவம், இப்படி பல வகையாக உள்ளது. இது அனுபவ ரீதியாக தான் செயல்பட முடியுமே தவிர எழுத்து என்ற அடிப்படையில் செயல்பட முடியாது. இதைத்தான் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. கல்வி என்பது கல் என்றால் அனுபவம் என்ற ஒரு பொருள் உண்டு. இது அந்தந்த உஷ்ணங்கள் உடம்பில் ஏறும்போது வெப்பக்காற்று அடிப்படையில், வெப்பம் என்ற அடிப்படையில் நிகழக்கூடியது. இதனை தீ என்ற உஷ்ணம். அறநெறிப்படி இல்லறத்திலும் சரி, துறவரத்திலும் சரி, நன்றியது, தீதியது, சூதியது என்று பலதரப்பட்ட நூல் என்றால் அனுபவம், அனுபவ கல்வி. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. காரணம், நன்று செய்வங்க 75 பேர், தீது சூது செய்கிறவங்க 25%. இந்த தீது சூது செய்கிறவங்க 25%லேருந்து 75 பேரை எப்படி சாதுரியமாக பிரித்து எடுத்து வாழ்வாதாரத்தில் அறநெறிப்படி இல்லறம், துறவரம், சமுதாயம், வளர்ச்சி, பாதுகாப்பு, பராமரிப்பு என்ற அடிப்படையில் தீயா வேலை செய்ய அப்படின்னு இயற்தமிழில் சொல்லுவாங்க. அப்போ நெருப்பு என்ற ஒரு உஷ்ணம் பருவத்தின் அடிப்படையில் தான், அனுபவ ரீதியாக தான் செயல்படுறதா இதை நெருப்பாக கணக்கிட்டிருப்பாங்க. பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலும் இருப்பதுதான் தெய்வம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி என்பது அனுபவம் சார்ந்த, பருவம் சார்ந்த அடிப்படையில்
மற்றவருக்கு தனக்கு நேர்ந்தது தான் பிறருக்கும் ஏற்படுங்கிறத ஊக்குவிக்கப்படுவது. இதையெல்லாம் சேர்ந்து தான் தெய்வம். அண்டம் சார்ந்து பிண்டம் என்பதைத்தான் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். சேவை மனப்பான்மையும் இருக்கணும். இல்லறத்துலேயும் வேணும், துறவறத்துலேயும் வேணும், வீட்டிலையும் வேணும், நாட்டிலையும் வேணும். இவை அனைத்திலும் இருப்பது தான் தெய்வம். தன் வியர்வையிலும் உழைப்பினும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. அறநெறிப்படி வாழ்வை ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் யாராக இருந்தாலும் சரி குறைவானதை தந்து நிறைவாக வாழும் அறநெறி கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அறுசுவை மிதம் பஞ்சபூதம் அடிப்படையிலும் கண்டு அவரவர்களுக்கு பகுத்துண்டு வாழ்வார்கள். இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு இயன்றதை கொடுத்து தன் வியர்வையும் உழைப்பிலும் வாழ்வை அர்ப்பணிக்கும் கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் புரியும். இது தான் எனது என்பவர்களுக்கு புரியாது. இப்படி தனக்கு கிடைக்கிறத இயலாதவர்களுக்கு கொடுத்து வாழ்க்கையை வாழ்கிறது தான் அண்டம் சார்ந்த பிண்டம். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க சிரிக்கிற சிரிப்பு சாதாரண புன்னகை. அந்த சிரிப்பொலியாய் கேட்டேன் என்றால் அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறான். அன்பு ஒன்று தான் பிரதானம் என்ற அடிப்படையில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி என்ற அடிப்படையில் பஞ்சபூதங்களை சார்ந்து தான் அண்டம் சார்ந்த பிண்டம் என்ற அடிப்படையில் தான் கடைசி வரியாக முடிச்சிருப்பார். அந்த சிரிப்பொலியில் இறைவனை நான் பார்த்தேன் தான் சொல்லுவாங்க. பிறருக்கு கொடுக்காம தான் எனது என்னோடய வாழ்க்கை, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நான் ஆண் பெண், ஆணுக்கு ஆண் நிகர், பெண்ணுக்கு பெண் நிகர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்று உச்சரிப்பு இல்லாமல் புதுமையை விரும்பாமல் பனி, கோடை, மழை, காற்றில் இடர்பாடுகள் வரும். அதை இருப்போருக்கும் இல்லோருக்கும் நல்லோருக்கும் தீயோருக்கும் சூது செய்வோருக்கும் சமம். அந்த அடிப்படையில் பொதுநல அடிப்படையில் சேவை செய்யணும் என்பதை உணர்த்துறது தான். அப்படி செய்யக்கூடியவங்க தான் தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. அப்பேற்பட்ட இதழில் சிரிக்கிற சிரிப்பாய் கேட்டேன்னா அதை மட்டும்தான் வாங்குறாரு. கேட்டேன்னா இறைவன் பெறறது. இங்கே கேட்டேன்னா காதில் பெறக்கூடிய ஒளி கிடையாது, கையால் வாங்கக்கூடாது. இப்படி யார் செய்கிறாங்களோ பிறருக்கு உதவி. அண்டம் சார்ந்த பிண்டம் இடர்பாடுகள் உண்டு, தனக்கு ஏற்பட்டது தான் பிறருக்கு. அதனால் அதை உய்வு தொய்வு சமம் செய்வதை தான் அந்த சிரிப்பொலியில் இறைவனை நான் பார்த்தேன் என்று முடிச்சிருப்பாங்க. வியர்வையிலையும் உழைப்பிலையும் தனக்கு கிடைச்ச பங்கை வச்சு முடியாதவர்களுக்கு இயலாதவருக்கு கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து அன்போடு இருந்து அறநெறிப்படி கஷ்டங்களை உணர்ந்து புதுமையை விரும்பாமல் வாழும் அண்டம் சார்ந்த பிண்டம் பஞ்சபூதங்கள் அடிப்படையில். பாசமுள்ள பார்வையிலே கடல் வாழ்கிறான், கருணை உள்ளம் கொண்டவங்களின் கோயில் கொள்கிறான். சேவை உதவி குணம் இது ஆகாயம் சார்ந்தது. பூவிரியும் சோலையிலே மணப்பான் இது காற்று சார்ந்தது. தேன்குளரும் இசை குயிலின் தேன்குரலில் இனிப்பான் இது ஒளி என்ற காற்று. சேவை என்பது ஆகாயம், மணப்பான் தேன்குரல் என்பது காற்று, குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் என்பது நீர், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான் சுவை என்பது நிலம். பல நூல் படித்து நீ வழங்கும் கல்வி இது நெருப்பு அடிப்படையில், அக்கினி என்ற அடிப்படையில். பல நூல் என்றால் அனுபவம் பருவத்துக்கு செய்யக்கூடியது. இயற்தமிழில் சொல்கிறது தீயா வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்கள்ல, அந்த அடிப்படையில் பல நூல் என்றால் எழுத்து அடிப்படையில் இல்லை, அனுபவ ரீதியாக செயல்படுறது தான். அப்படி வாழும்போதும் பிறருக்கு கொடுத்து பகுத்துண்டு வாழ்வதில் தான் இறைவன் இருக்கான் என்பதை சொல்கிறது தான் ஆன்மீக முத்தமிழ்.
ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீது நம்பிக்கை வேணும். ரெண்டுலேயும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புரியாது, புலப்படாது. கடைசி வரி முடிக்கும்போது அந்த சிரிப்பு நிலை இறைவனை நான் பார்த்தேன் என்று தான் முடிச்சிருப்பாங்க. அண்டம் சார்ந்து தான் பிண்டம் வாழணுமே தவிர பிண்டம் அண்டத்தை என்றைக்கும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படாது. அந்த பிரதிபலிப்பு அடுத்த சந்ததிகளுக்கு வருமே ஒழிய அண்டம் சார்ந்த பிண்டம் உயிர் வாழ வாழ்வாதாரத்துக்கு ஓய்வு தொய்வு சமநிலைப்படுத்துவே தவிர அண்டம். இந்த அடிப்படையில் தான் பனி, கோடை, காற்று, வெப்பம் இதை பருவத்துக்கு ஏற்றபடி பாதுகாத்து பராமரித்து வளர்க்கணுங்கிறதுக்கு தான் இயற்தமிழில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் புராணத்தில் குண்டக்க மண்டக யாகம் வளர்க்குறது, கோயிலில் பூஜை புனஸ்காரங்கம் பண்ணுறது, குடமுழுக்கு பண்ணுறது. இது முடியாட்சியில். குடியாட்சியில் கடவுளை மற, மனிதனை நினை. பஞ்சபூதங்கள் அடிப்படையில், வேதங்கள் அடிப்படையில் கடவுளை வழிபடுறதும் அதே அடிப்படையில் அங்கே என்ன சொல்லிச்சோ, எந்த மாதம், எந்த வாரம், எந்த பூஜை, எந்த வழிபாடு, திட திரவ வாயுத்தன்மையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு இடம் பொருள் ஏவல் அடிப்படையிலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அடிப்படையிலும், 60 தமிழ் வருடங்கள் அடிப்படையிலும் எப்படி வழிபடணும், எந்த சாப்பாடு சாப்பிட்ணும், எந்த திரவம் சாப்பிட்ணும், எந்த வாயுத்தன்மையை சாப்பிட்ணும் என்கிற சொல்கிறது தான் மனிதனை நினை, கடவுளை மற. கடவுளை 5 என்ற பஞ்சபூதங்களை நினைக்க மறக்கிறதும் சதுர்வேதங்கிற மறை மூலியமாகவும் மனிதனை என்றால் அறுசுவை அடிப்படையில் நினைக்கிறது, நீர்த்தன்மையில் உயிர் சத்துக்களை பெறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ். இதுக்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழியிலிருந்து வந்தவர்களுக்கு புரியாது. இதில் எழுத்து சுதந்திரத்தை பறித்து பேச்சு சுதந்திரம் கொடுத்து அன்றும் இன்றும் என்றும் கிழக்கிந்திய கம்பெனிகள் பொருள் ஈட்டி வருகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழில் இதை இயற்தமிழில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம்போல் வாழ்வு என்று உரைப்பதும் கூற்றுக்கள் உள்ளதும் உள்வாங்கினால் புரியும். பிற மொழி கற்றவர்களுக்கோ பொருள் ஈற்றுவர்களுக்கோ இது புலப்படாது. இங்கே தரப்படும் தகவல்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் தமிழில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் மட்டுமே. பகுத்தறிவாளர்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஊக்குவிக்கப்படவில்லை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில் தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது சுமத்தி உட்புகுத்தி வழங்கச் செய்து ஆட்கொள்ளிப்பினி நோயை உருவாக்குவது, ஆதிக்கம் செலுத்துவது. இதற்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். அந்த அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் புலப்படும். பிற மொழி கற்றவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீகம் முத்தமிழில்.